ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், அவர் உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி சில நேரங்களில் நாம் காத்திருக்கிறோம். நேரம் விரயமாகிறது, பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருகி வருகிறது. நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவருடைய காரியத்தில் நாம் அவசரப்பட்டு விடுகிறோம். அவர் பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருக்க நமக்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. அவர் பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருக்கும் பொழுதுதான் அவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார் என்பதை பலர் மறந்து விடுகிறோம். ஆமாம், பலர் அதை மறந்து விடுகிறோம். உதாரணமாக நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களேயானால், சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் ராஜா, இந்த முதல் ராஜா யுத்தத்திற்கு போகிறார். அங்கே யுத்தத்திற்கு போகும் பொழுது சாமுவேல் சொல்லியிருப்பார், நான் வருவேன், நான் வரும் வரை நீ அங்கே காத்திரு. இந்த சவுலுக்கு காத்திருக்கிறதில் மனமில்லை. He don't want to wait for Samuel to come and sacrifice the offering before the Lord. தேவனுக்கு முன்பாக சாமுவேல் அந்த பலிகளை செலுத்துவதற்கு இவனுக்கு பொறுமை இல்லை. அவர் பலத்த கரத்து சொல்லிட்டாரு, வருவார், நான் காத்திருக்கிறேன். இல்லை, இவன் என்ன செய்தான் அப்படின்னா, பார்க்குறான் அவர் வர லேட் ஆகுது, இன்னைக்கு எப்போ வருவாருன்னு தெரியாது. அங்கே யுத்தம் மும்முரமாகிற நிலைமையில் இருக்குது, முட்டிக்கிறானுங்க. நான் போய் யுத்தம் பண்ணாதான் அதுலேருந்து ஒரு பெரிய வெற்றி. அதனால் பலி செலுத்தாமலேயே நான் போக முடியாது, நானே பலி செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் காளைகளையும் மாடுகளையும் கொண்டு வர செய்து அவன் தேவனுக்கு முன்பாக சாமுவேல் பலி செலுத்த வேண்டிய இடத்தில் சவுலே பலி செலுத்த ஆரம்பித்து விட்டான். இவன் பலி செலுத்தினதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஆசாரியன் செய்ய வேண்டியதை, தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டியதை, தேவனிடத்தில் விசாரித்து காரியங்களை நடப்பிக்க வேண்டியதில் இவன் முந்திக்கொண்டு தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை, தான் ராஜாவாக மாறிவிட்டோம், ஆதலால் எனக்கு சகல அதிகாரங்களும் கிடைத்து விட்டது, கர்த்தரனை அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்ற தவறான நோக்கத்தில், எண்ணத்தில் இவன் பலி செலுத்த துணிந்து விட்டான். இவன் பலி செலுத்த துணிந்ததில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டானது. சாமுவேல் புறப்பட்டு விட்டார், சாமுவேல் நெருங்கி வந்து விட்டார். இவன் பலி செலுத்தி முடித்து எழும்பும் பொழுது அங்கே சாமுவேல் வந்து நிற்கிறார். He asked Saul, சவுலை பார்த்தவர் கேட்கிறார், இது என்ன காரியம்? உடனே அவன் சொல்கிறான், நீ வர தாமதம் ஆயிடுச்சு, ஜனங்க யுத்தத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலைமோதுறாங்க, நானும் பார்த்து இருக்கிறேன், நீ வர்றல, இன்னும் எப்போ வருவீன்னு எனக்கு தெரியாது, இப்போ வருவீன்னா நான் வெயிட் பண்ணியிருப்பேன், நீ வர லேட் ஆகுமேன்றதுனால நான் துணிந்து, நோட் தட் பாயிண்ட், நான் துணிகரமான இந்த காரியத்தை செய்தேன். அவனே ஒத்துக்கொள்ளுகிறான், நான் துணிகரமாக இந்த காரியத்தை செய்தேன். அப்போ தேவனுடைய கோபம் அவன் மேல் இறங்கி வருகிறது. தேவன் அவனை நேசிக்கவில்லை, அவன் மேல் கோபப்படுகிறார். உன்னை ராஜாவாக மாற்றினதுக்கு, நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு வந்துவிட்டது. இதே போல தான் நம்முடைய வாழ்வு. அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கிராமல் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால், we have to wait patiently to get that blessing in our life.
நம்முடைய வாழ்வில் அந்த ஆசீர்வாதங்களை பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டுமே அல்லாமல் அவசர கதியில் அவசரப்பட்டு நான் போய் அதை பெற்றுக்கொள்ளுவேன், நான் அடைந்து விடுவேன், நான் இதை செய்து விடுவேன் என்று சொன்னால் நஷ்டம் அடைந்து விடுவோம், நஷ்டத்திற்குள் போய்விடுவோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். சவுலுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். எனக்காக எருசலேமில் காத்திருங்கள், 10 நாட்கள் காத்திருங்கள், எனக்காக காத்திருங்கள், உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுவேன். They had waited for 10 days without any murmuring. முறுமுறுப்பு இல்லாமல் அவர்கள் 10 நாட்கள் அங்கே காத்திருந்தார்கள். They waited for 10 days to get the promised word, to get the promise to fulfill in their life. They had waited for the Holy Ghost to pour upon them. அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படுவதற்கு இவர்கள் காத்திருந்தார்கள். They waited in prayer and praising. ஜபத்திலேயும் துதியிலேயும் அவர்கள் காத்திருந்து அமர்ந்திருந்து 10 நாட்கள் அவர்கள் அமர்ந்திருந்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின போது பெந்தெகோஸ்தே நாள் என்ற நாள், அந்த நாளில் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார், ஊற்றப்பட்ட அந்த இடம் அசைந்தது. அன்றைக்கு ஆவியானவருடைய பலத்தினாலே பெரிய கிரிகளை கர்த்தர் நடப்பித்தார். பேதுரு, யோவான், யாக்கோப் என்று எல்லாரும் 12 எழும்பி நின்று, பேதுருவோடு கூட எழும்பி நின்று பேதுரு பிரசங்கிக்கிறார். அவர் எல்லாரும் அவனை சூழ்ந்து நின்று அதை ஆமோதிக்கிறார்கள். கர்த்தர் அன்றைக்கு ஒரு 3000 ஏறக்குறைய ஒரு 3000 பேரை ரட்சித்து ஆண்டவர் தம்முடைய திருச்சபையில் சேர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. This is the great blessing that God gave unto these people. தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாக நாம் இதை பார்க்க வேண்டும். அங்கே சவுல் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தான், இங்கே பேதுருவும் சீஷர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் தங்களுக்கு உரிதாக்கி கொண்டார்கள். இந்த காலை வேளையில் அவருடைய பலத்த கரத்துகளை நாம் அடங்கியிருக்க காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோமே ஆனால் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நாம் இழந்து விடுவதில்லை. சரி பாருங்க, உதாரணத்துக்கு சிலரை பாருங்களேன், அவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்ன பண்ணியிருப்பார்? உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிடித்து கொண்டு ஜெபிப்பார்கள். வருஷம் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த வருஷம் குழந்தை பிறகுலாம் அடுத்த வருஷம் புலம்புவாங்க. அந்த வருஷம் ஒன்றும் நடக்கலைன்னா உடனே எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எத்தனை லட்சம் செலவு பண்ணலான்னு ஊரா டாக்டரா ஏறி இறங்குறத நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எனக்கு தருவேன் சொல்லியிருக்கிற நான் காத்திருப்பேன் என்று அவர் கரத்தின் கீழ் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து காத்திராமல் மருத்துவமாக ஏறி அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையை கிழித்து நாராக்கி அதில் இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஒரு டாக்டர் சொல்லுவாங்க அதை பண்ணுங்க, இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க இதை பண்ணுங்க, இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி பண்ணாதான். கடைசியாக ஒரு டாக்டர் சொல்லுவான் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது, கர்ப்பப்பையை வெட்டி எடுத்தால் தான் நீ உயிரோடு இருக்கு பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்களேன். அப்போ நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டால் இல்லை காத்துரு, திருமணமா காத்துரு. இப்போ சிலர் வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, அந்த மாப்பிள்ளை சரியில்லை, பொறுமையாயிரு, வேறு மாப்பிள்ளையை கத்த தருவார்னு நம்ம சொன்னால் நீங்கள் பார்த்து வச்சுருவீங்களா? 4 மாதம் டைம் தரேன், இந்த மாப்பிள்ளை இல்லை இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் 4 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவீங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்? இல்லை இந்த மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கும், ஆனால் தேவ சித்தம் இல்லை, ஆனால் நீ கல்யாணம் பண்ணணும். ஆமாம் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, அதுவாக வர்றதையும் கற்று விட்ருவீங்க அப்படின்னு நம்மளை திட்டிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சரியான குடிகாரனாக இருப்பான். நம்மகிட்ட ஜபக்குறி போகிறோம், பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் இவன் குடிக்கிறான்னு, சொன்னால் கேட்கலையே நீ? 4 மாதத்துக்கு எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ இல்லை எனக்கு கண்டிஷன் போட்ட, கண்டிஷனுக்கெல்லாம் கர்த்தர் வரமாட்டாருப்பா.
10 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, அது தெரிஞ்சு தானே வேண்டான்னோ. அவன் குடிக்கிறான், அவன் வந்து மோசமான வாழ்க்கையில் இருக்கிறான். அந்த வாழ்க்கையில் இருக்க உனக்கு வேண்டாம் தானே தருத்தம். நீ கேட்கலையே. இப்போ கஷ்டப்பட்டு என்ன, இப்போ டாக்டராக குளமாக ஏறி இறங்கி அந்த டாக்டர்கிட்ட போகிறது, இந்த டாக்டர், எந்த டாக்டர்கிட்ட நீ போனாலும் பரம வைத்தியர் மனசு வச்சாதான் நடக்கும். அவர் மனசு வச்சாதான் அந்த கர்ப்பம் திறக்கும். அவர் மனசு வச்சாதான் வேலை வாய்ப்பு திறக்கும். அவர் மனசு வச்சாதான் கல்யாண வாழ்க்கை திறக்கும். ஆண்டவர் மனசு வைக்கல நாங்கள் ஒரு மண்ணாங்கட்டி வேலைக்கு ஆகாது. ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. நாம் இதை சாதித்துருவோம் அதை சாதித்துருவோம்லாம் நினைப்போம், ஒன்றும் நடக்காது. வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு அம்மா அப்படிதான். நான் சொல்கிறேன், ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணினா, ஏற்ற வேலை நான் ஒரு குழந்தையை தருவேன். காத்திருந்தாங்க, குழந்தை பிறக்கலை, வயசாயிடுச்சு. அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து கல்யாணமாகி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பேரம்பேத்திகள்லாம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேரம்பேத்திகளெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. சோர்ந்து போலையே, மன வருத்தம் இருந்தது தான், இருக்கும் தான். ஆனால் சோர்ந்து போலையே. அவங்க என்ன சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், எப்போ வேணாலும் தருவார். என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? அவங்களுடைய 59வது வயதில், அவங்களுக்கு 59 வயசு, அவங்க வீட்டுக்காருக்கு 61 62 வயசோ அவங்க வீட்டுக்காருக்கு. அந்த வயசில் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வாந்தி மயக்கம். என்னடா வாந்தி மயக்கமாக இருக்க, பிபி ஏறிடுச்சா? ஏன்னா அந்த வயசில் அதானே வரும், வேறு என்ன வாந்தி வரும்? பிபி ஏறிடுச்சா, மயக்கமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்து, இந்த பிபிக்கு கிபிக்கெலாம் மாத்திரை எடுக்க போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அதிர்ந்து போய் அவர் உட்காந்துருக்கார். இவங்க கேட்குறாங்க, என்ன டாக்டர், நான் மயக்கத்தில் இருக்கேன், நான் வாந்தி வருதுன்றேன், நீங்கள் பாருன்னு ஒன்றும் மாத்திரை கத்திரை கொடுக்காமல் இன்ஜெக்ஷன் போடாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வயசு என்னம்மா? 59. டாக்டர், என்னம்மா இந்த வயசில் போய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற? என்னது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேண்ணா? அந்த அம்மாவுக்கு மயக்கமெல்லாம் தெரிஞ்சிச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேண்ணா? அந்த அம்மாவுக்கு கிடைச்ச சந்தோஷம் எத்தனை வருஷமாக காத்திருக்கு. 59வது வயதில் அந்த அம்மா ப்ரெக்னெண்ட் ஆகுது. பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். யாருக்கும் அவங்க சொல்லலை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. 8 மாதம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கேள்விப்பட்டாங்க. அவங்க பசங்கள்லாம், அவங்க சுற்றி இருக்கிற பசங்கள்லாம், அத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களாமே. ஐயோ, கர்த்தர் நினைவு கூர்ந்தா. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க, எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. கடைசி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து, வாக்கு தத்தத்தின் பிள்ளையை அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னதை தந்தார். கற்பம் செத்து போச்சு, பெண்களுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு, இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. ஆனால் இவங்க வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருந்தார். எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் எப்படியாவது செய்வார் அப்படின்னு அவங்க ஓடிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ ஒரு குழந்தைய 2 குழந்தையான்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தை பிறந்தது எனக்கு தெரியும், அடுத்த குழந்தை எப்போ பிறந்ததுலாம் தெரியாது. இப்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருந்தார். அந்த காலை வேளையில் உங்களுக்கு அப்படி தான். நீங்கள் அவர் பலத்த கரத்திற்கிட அடங்கிருங்க. எல்லாவற்றிலும் இந்த பிரச்சனைக்கா அவர் தான் தீர்வு. ஆண்டவரே, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் தலையை போட்டு உடச்சிக்க மாட்டேன், நீங்கள் பார்த்து எனக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். போயிட்டு மறுபடியும் அந்த பிரச்சனையை போய் நோண்டக்கூடாது. நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு போங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அதிசயங்களை காணப்படுகிறவர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக உங்களோடு கூட நிற்கிறார். அவர் பலத்த கருத்துங்கள் அடங்கியிருங்கள். ஆமேன், ஆமேன்.